வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். அநாகரிகத்தின் அடையாளமான பாஜக நாகரிகம் பற்றி தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்பை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், தமிழுக்கு நிதி ஒதுக்காமல் சமஸ்கிருதத்திற்கு நிதி ஒதுக்குவதுதான் நாகரிகமா, பேரிடருக்கு நிதி ஒதுக்காமல் இருப்பதுதான் நாகரிகமா, அல்லது கடந்த 7 ஆண்டுகளாக எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டத்தை கிடப்பில் போடப்பட்டதுதான் நாகரிகமா என்றும் மத்திய அரசுக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பினார். மத்திய பாஜக அரசின் பாசிச நடவடிக்கைகளுக்கு உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு திட்டம் தமிழகத்திற்கான பிரச்சினை மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கான பிரச்சினை என்ற அவர் இது தொடர்பாக தென் மாநிலங்களை ஒன்றிணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விரைவில் இந்தியா முழுவதும் இந்த பிரச்சினை வெடிக்கும் என எச்சரித்த அவர், ஹிந்தியை வளர்ப்பதை விட இந்தியாவை வளர்க்க பாருங்கள் என பிரதமர் மோடிக்கு அறிவுறுத்தினார். கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் மத்திய பாஜக அரசு எதேச்சதிகாரமாக முடிவெடுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் செலுத்தும் வரியில் இருந்து எங்களுக்கு நிதி கொடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், கல்வி நிதி கேட்டால் மிரட்டுவதா என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கண்டனம் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்விக் கொள்கை அல்ல, அது காவி கொள்கை என்றும் விமர்சித்த முதலமைச்சர், மதவாதத்தை புகுத்தும் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்றும் உறுதிபட தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து வரும் 22ஆம் தேதி கூட்டம் நடக்கவுள்ள நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரிடம் அழைப்புக்கான கடிதத்தை முதலமைச்சர் பொன்முடி வழங்கினார். இதேபோல் ஆந்திர மாநில ஒய்.எஸ்.ஆர். கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைவர் வல்லா ஸ்ரீனிவாசராவை அமைச்சர் ஏவா வேலு, திமுக எம்பி வில்சன் ஆகியோர் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி டெரிக் ஓபிரைனை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். மொரீஷியஸில் உள்ள இந்திய புலம்பெயர்ந்தோரின் குடியுரிமை தகுதியை இந்தியா நீட்டித்துள்ள முடிவு இரு நாட்டு மக்களிடையே உறவை வலுப்படுத்தும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக மொரீஷியஸ் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் மற்றும் அதிபரை சந்தித்து பேசினார். பின்னர் கும்பமேளா புனித நீர் உள்பட பல்வேறு பரிசு பொருட்களை அவர்களுக்கு பிரதமர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா மொரீஷியஸ் இடையே பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இந்நிலையில் தனது 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்ட பிரதமர் மோடியை மொரீஷியஸ் பிரதமர் நவீன் ராம் கூலம் மகிழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்தார். போர்ட் லூயிஸ் நகரில் மொரீஷியஸ் நாட்டின் 57வது ஆண்டு தேசிய தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அப்போது மொரீஷியஸ் அரசு சார்பில் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயர்ந்த குடிமகன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் தேசிய தின அணிவகுப்பு நிகழ்ச்சிகளை மொரீஷியஸ் பிரதமர் மற்றும் அதிபருடன் பிரதமர் மோடி கண்டுகளித்தார். அப்போது கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் நடைபெற்ற கலைஞர்கள் மற்றும் வீரர்களின் கண்கவர் நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பின்னர் பேசிய பிரதமர் தனக்கு வழங்கிய விருதை நன்றியுடன் ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டார். மும்மொழி கொள்கையை அறிவு உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் சிறப்பு குறைதீர்க்கும் முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு மொழி கொள்கையை கூட முழுமையாக நிறைவேற்ற முடியாத மத்திய அரசு நம் மீது மும்மொழி கொள்கையை திணிக்கிறது என்றார். மேலும் இருமொழி கொள்கை அமலில் உள்ளதால் தான் தமிழ்நாடு முன்னேறி வருவதாகவும் கூறினார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மே மாத முடிவில் 1 கோடி கையெழுத்து என்ற இலக்கை எட்டுவோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவிற்கு தேர்தல் நிதி மதுபான ஊழல் மூலம் கிடைப்பதாகவும், மதுபான ஊழல் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக கல்வி நிதி விவகாரத்தில் திமுக நாடகமாடி வருவதாக புகார் தெரிவித்தார். அரசு பள்ளி மாணவர்கள் இப்படித்தான் படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் கனிமொழிக்கு என்ன தேவை உள்ளது என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, கனிமொழி மகனுக்கு ஒரு நியாயம், ஏழை மாணவர்களுக்கு ஒரு நியாயமா எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். பெரியார் குறித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேட்டியளித்த அவர், பெரியார் எங்கள் தந்தை என்றார். தமிழ் மொழி குறித்து பெரியார் பேசியதற்கும் வேறு மாநிலத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசுவதற்கு வித்தியாசம் உள்ளதை நிர்மலா சீதாராமன் புரிந்து கொள்ள வேண்டும் என கனிமொழி கூறினார்.
பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என சொன்னதால் நிஜமாகவே மத்திய நிதியமைச்சருக்கு வருத்தமா என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ள விஜய், மத்திய அமைச்சருக்கு வருத்தம் இருந்தால் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்காமல் இருக்கலாமே என்றும் வினவியுள்ளார். முரண்களை கடந்த தங்கள் கொள்கை தலைவரான பெரியாரை தமிழ்நாடு இன்றும் ஏன் போற்றுகிறது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்று பெரியாரின் செயல்பாடுகளை அவர் பட்டியலிட்டுள்ளார். மத்திய அரசின் மீதான விமர்சனங்களை மறைப்பதற்கு கூட பெரியார் தொடர்பான சர்ச்சையை கிளப்பும் அளவுக்கு வலுவானவராக இன்றும் பெரியார் இருக்கிறாரே, இது போதாதா என்று விஜய் வினவியுள்ளார். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் உரிமைத் தொகை இனி 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பட்ஜெட்டுக்கு 13,600 கோடி ரூபாய் என ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் சட்டப்பேரவையில் பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். அதில் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைகளுக்கு அரிசியுடன் இனி ஒவ்வொரு மாதமும் 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும் என்றார். இதேபோல் பள்ளி மற்றும் அங்கன்வாடிகளில் வாரத்தில் 3 நாட்கள் வழங்கப்பட்டு வந்த முட்டை இனி வாரம் முழுவதும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அப்போது அறிவித்தார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் வெறும் காகிதப்பூ பட்ஜெட் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுவைக்கு வருமானம் தரக்கூடிய எந்தவித திட்டங்களும் அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிவிப்புகளை மட்டும் கொண்ட மணமணக்கும் காகிதப்பூ பட்ஜெட் எனவும் அவர் விமர்சித்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 2வது நாளாக வெளுத்து வாங்கி வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதேபோல் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவிடைமருதூர், திருப்பனந்தாள் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய சாரல் மழை 2வது நாளாக தொடர்வதால் மக்கள் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்து மகிழ்ந்தனர். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் நாளை இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள நடைபாதைகள் மற்றும் நிழற்குடைகளை நீர் தெளித்து சுத்தம் செய்யும் பணிக்காக 30 வாகனங்களை மேயர் பிரியா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னை ரிப்பன் கட்டட வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் குமரகுருபரன், துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மேயர் பிரியா, சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 925 பேருந்து நிழற்குடைகள் மற்றும் நடைபாதைகளை சுத்தம் செய்ய ஒவ்வொரு வாகனங்களிலும் 1000 லிட்டர் தண்ணீருடன் உயர் அழுத்தம் இருக்கக்கூடிய பைப் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பல்கலைக்கழகங்கள் தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு மாநில அரசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை ஆய்வு செய்த பின் வள்ளியூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். பல்கலைக்கழக விஷயத்தில் தமிழக ஆளுநர் ஆலோசனை மட்டுமே கொடுக்க முடியும் என்றும் தனிச்சையாக தேடுதல் குழுவை அமைக்க முடியாது எனவும் கூறினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரம் பற்றி பேச போதுமான தகுதி கிடையாது எனவும் அப்பாவு விமர்சித்தார். வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் 2வது நாளாக புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகினர். வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் குற்றவாளிகளாக கூறப்பட்டுள்ள வேங்கை வயலை சேர்ந்த காவலர் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகிய 3 பேருக்கும் நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கியது. இந்நிலையில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை நகலை கோரி இன்று 3 பேரும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஒன்றில் ஆஜராகியுள்ளனர். இதனிடையே இந்த வழக்கை 20ஆம் தேதி ஒத்திவைப்பதாக நீதிபதி அறிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன்மாணிக்கவேல் வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தன் மீதான புகாரின் ஆவணங்களை தரக்கோரி ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன்மாணிக்கவேல் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார்.
இதற்கு சிபிஐ தரப்பு மறுப்பு தெரிவித்தது. இந்நிலையில் இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி யார் மீது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இதுபோல விவரங்கள் இன்றி சிபிஐ வழக்கு பதிவு செய்ய இயலுமா என கேள்வி எழுப்பினர். இதற்கு கடந்த முறை அளிக்கப்பட்ட ஆவணங்களில் அவர் மீதுள்ள குற்றச்சாட்டுக்கான விவரங்கள் உள்ளதாக தெரிவித்த சிபிஐ வழக்கறிஞர் கால அவகாசம் கேட்டார். இதையடுத்து இவ்வழக்கு நாளை ஒத்திவைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மாசி மகத்திற்கு மணிமுத்தாற்றில் திதி கொடுத்தவர்கள் வெள்ளத்தில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்லூரில் பிரசித்தி பெற்ற வில்வடேஸ்வரர் ஆலயத்தை ஒட்டியுள்ள மணிமுத்தாறில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அதிகாலை முதல் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் மணிமுத்தாற்றில் திடீரென நீர்வரத்து அதிகரித்ததால் அங்கு திதி கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் அச்சமடைந்தனர். வெள்ளத்தில் சிக்கிய பக்தர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பத்திரமாக மீட்டனர். சீர்காழி அருகே 4 வழிச்சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்திய விவசாயிகள் சாலையின் நடுவே கம்பிவேலி வைத்து அடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள அல்லி விளாகம் என்ற கிராமத்தில் 4 வழிச்சாலைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இதுவரை முழுமையாக இழப்பீடு தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இழப்பீடு தொகையை உடனடியாக வழங்கக் கோரிய பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சாலை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தியதோடு சாலையின் நடுவே கம்பிவேலி வைத்து அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. 2025-26 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை வரும் 14ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 14ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். அதைத் தொடர்ந்து வரும் 15ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தமிழக அரசு தாக்கல் செய்யும் முழு பட்ஜெட் என்பதால் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூர் மாநகராட்சியில் 2025-26 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. வேலூர் மாநகராட்சி மன்றத்தில் 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட பட்ஜெட் மேயர் தலைமையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் குடிநீர் விநியோகம் பராமரிப்பு பணிகளுக்கு 120 கோடியும், மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ள 35 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேலூர் நேதாஜி காய்கறி சந்தையை நவீன சந்தையாக மாற்ற 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநகராட்சியில் நூலகங்கள், கண்காணிப்பு கேமராக்கள், சாரதி மாளிகை சீரமைப்பு உள்ளிட்ட புதிதாக 73 பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கன்னியாகுமரியில் குப்பைகளை முறையாக மேலாண்மை செய்யாது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் பதிலளிக்க மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கொல்லங்கோடு நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளிலும் குப்பைகளை சேகரிக்க ஒரு குப்பை தொட்டி கூட அமைக்கப்படவில்லை என அப்பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பணி நீக்கத்தை கண்டித்து புதுச்சேரி சட்டசபையை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை ஊழியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 2015 மற்றும் 2016ஆம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் 2642 ஊழியர்களை சட்டமன்ற பொதுத் தேர்தலை காரணம் காட்டி புதுச்சேரி அரசு பணி நீக்கம் செய்தது. இது தொடர்பாக பலதரப்பட்ட போராட்டம் நடத்தப்பட்டதை அடுத்து மீண்டும் பணி வழங்கப்படும் என கடந்த 2023ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை பணி வழங்கப்படாததால் இன்று சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற ஊழியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உலக நீர் தினம் வரும் 22ஆம் தேதி கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த ஆண்டு உலக நீர் தினமானது பனிப்பாறை பாதுகாப்பு என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. மேலும் 2030ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் தண்ணீர் மற்றும் சுகாதாரம் கிடைத்திட வேண்டும் எனவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை செயல்படுத்தும் வகையில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் நீர் சிக்கனம் குறித்து தீர்மானம் நிறைவேற்றி செயல்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமண நிகழ்ச்சியில் EPSம் ராஜாவும் கை கொடுத்துக் கொண்ட சம்பவம் கூட்டணி குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பாஜக நிர்வாகிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அப்போது பாஜக மூத்த தலைவர் ராஜாவை அவர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து பேட்டியளித்த ராஜா தான் EPSஐ சந்தித்து நலம் விசாரித்ததாகவும் அரசியல் குறித்தோ கூட்டணி குறித்தோ பேசவில்லை என்றும் கூறினார். திருமண
திருமணம் முடிந்ததும் உடனே குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆனால் கம்மியாக பெற்றுக் கொள்ளுங்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கில் 72 ஜோடிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமணங்களை நடத்தி வைத்தார். பின்னர் மேடையில் பேசிய உதயநிதி, திருமணம் முடிந்ததும் உடனே குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆனால் கம்மியாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும், ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயல்வதால் பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வையுங்கள், குடும்ப கட்டுப்பாடு மூலம் மத்திய அரசு தமிழகத்தை தண்டித்து வருவதாகவும் சூளுரைத்தார். NEP-ஐ விட சிறப்பாக செயல்படும் அமைப்பை ஏன் சீர்குலைக்க வேண்டும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், வலுவான இருமொழி அடித்தளத்துடன் சிறந்து விளங்கும் போது தமிழ்நாட்டிற்கு கட்டாய 3ஆம் மொழி தேவையில்லை என கூறியுள்ள அவர், NEP-ஐ விட சிறப்பாக செயல்படும் ஒரு அமைப்பை ஏன் சீர்குலைக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு எது சிறந்தது என்பதில் சமரசம் செய்யாது என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர், தயவு செய்து சிறப்பை வழங்கும் ஒரு அமைப்பை சீர்குலைக்காதீர்கள் என குறிப்பிட்டுள்ளார். வைகை ஆற்றை பாதுகாப்பது குறித்து மாநில அரசு திட்ட அறிக்கையை தயாரித்து மத்திய அரசிடம் ஏன் கொடுக்கவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. வைகை நதி மாசுபடுவதை தடுப்பது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து விசாரணை செய்தது. விசாரணையில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் நதியை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட உத்தரவிட்டது. மேலும் வைகை நதி மாசுபடுவதை தடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தவறிவிட்டதாகவும், வைகை ஆற்றை பாதுகாக்க மாநில அரசு திட்ட அறிக்கையை தயாரித்து மத்திய அரசிடம் கொடுத்தால் அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட தயாராக உள்ளது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கடலூரில் புதிதாக கட்டப்பட்ட அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் தேங்கி 5000 நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளன. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆதிவராக நத்தம் பகுதியில் புதிதாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அண்மையில் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் அங்கு பெய்த கனமழையால் நெல் கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் தேங்கி 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் சிலர் கால்வாய் வெட்டி தண்ணீரை வெளியேற்றி வருகின்றனர். மேலும் ஆற்றின் கரையோரம் இந்த கொள்முதல் நிலையம் உள்ளதால் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை அருகே 3 சென்ட் இடத்திற்காக மண்ணெண்ணெய் ஊற்றி மூதாட்டி எரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள கோவூர் கிராமத்தை சேர்ந்த மூதாட்டி விருதம்பாள், இவருக்கு சொந்தமான 3 சென்ட் இடத்தை எல்லப்பன் என்பவர் பட்டா மாற்றம் செய்துள்ளார். ஆனால் அந்த இடத்தில் விருதம்பாள் மாட்டுக்குட்டகை அமைத்து வைக்கோலை போட்டு வைத்திருந்தார். இதனால் எல்லப்பன் தரப்பினர் வைக்கோலை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்க வந்தனர். ஆனால் அதற்கு பதிலாக விருதம்பாள் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்தனர். இதில் காயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் எல்லப்பன், கோபிகிருஷ்ணன், சுப்பிரமணி, விவேக் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஹோலி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் முதல்வர் மம்தா பானர்ஜி பங்கேற்று தாண்டியா நடனமாடி அசத்தினார். கொல்கத்தாவின் மாநகராட்சி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற ஹோலி மிலன் உற்சவ் என்ற பெயரிடப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பெண்களுடன் இணைந்து நடனமாடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசிய வழக்கில் ஜாமீன் கோரிய பாஜக பிரமுகரின் மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்டது. இது தொடர்பான புகாரில் பாஜக பிரமுகர் ராமகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தன் மீது தவறாக வழக்கு பதியப்பட்டுள்ளதாக கூறி ராமகிருஷ்ணன் ஜாமீன் கோரியிருந்தார். இம்மனுவை விசாரித்த நீதிபதி மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மதுரையில் ஆன்லைன் விளையாட்டிற்கு அடிமையான சிறுவன் வீட்டு மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை காமராஜர்புரம் வடக்கு தெருவை சேர்ந்த 17 வயதான ஹரிஹரசுதன் என்ற சிறுவன் 11ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இவர் கடந்த 1 வருடமாக பள்ளிக்கு செல்லாமல் செல்போனில் ஆன்லைன் கேம் விளையாடி பொழுதை கழித்துள்ளார். ஆன்லைன் கேமிற்கு முழுமையாக அடிமையான சிறுவன் மன உளைச்சலில் கடந்த 10ஆம் தேதி தனது செல்போனை அடித்து நொறுக்கிவிட்டு மற்றொரு சிறுவனிடம் அப்பா அம்மாவை பார்த்துக்கொள் என கூறிவிட்டு மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து கீரைத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் நடத்தப்பட்ட மோப்ப நாய்களுக்கான ஒத்திகை நிகழ்ச்சி காண்போரை கவர்ந்தது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56வது ஆண்டு விழாவையொட்டி சென்னை விமான நிலைய பாதுகாப்பு பிரிவில் ஈடுபடும் 9 குழுவை சேர்ந்த மோப்ப நாய்களுக்கு பல்வேறு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சென்னை பழவந்தாங்கல் பகுதியில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை தலைமை அலுவலகத்தில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் வெடிப்பொருட்களை கண்டுபிடிப்பது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை மோப்ப நாய்கள் தத்ரூபமாக செய்து காட்டி அசத்தின.
பிரதமர் நரேந்திர மோடி மொரீஷியஸில் உள்ள கங்கா தலோவாவில் ஆரத்தி எடுத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டார். இங்குள்ள மலைப்பாங்கான சவேனி மாவட்டத்தில் ஓடுகின்ற புனித ஏரியான கங்கா தலாவோவை இந்திய புலம்பெயர்ந்தோர் புனித ஏரியாக நினைத்து வணங்கி வருகின்றனர். இந்நிலையில் அங்கு சென்ற பிரதமர் மோடி மகா கும்பமேளாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை ஏரியில் ஊற்றி பிரார்த்தனை மேற்கொண்டார். மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் போலி இந்து மதம் என்ற கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திரிணாமுல் காங்கிரஸ் முஸ்லிம் எம்எல்ஏக்கள் மேற்கு வங்க சட்டமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி தெரிவித்திருந்தார். இதன் பின்னர் பதிலளித்த முதல்வர் மம்தா பானர்ஜி காவி கட்சி மாநிலத்திற்கு போலி இந்து மதத்தை இறக்குமதி செய்வதாக குற்றம் சாட்டினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக தலைமை கொறடா சங்கர் கோஷ் தலைமையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறைந்த கட்டணம் வழங்குவதாக கூறி ஹைதராபாத்தில் விமான நிலைய டாக்ஸி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஓலா, ஊபர் மற்றும் ராபிடோவின் கட்டணம் மிக குறைவு என்று தெரிவித்துள்ள அவர்கள் சில நேரங்களில் ஒரு பயணிக்காக 3 முதல் 4 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர். 1 கிலோமீட்டருக்கு 10 முதல் 11 ரூபாய் வரை மட்டுமே பெறுவது தங்களின் எரிபொருள் செலவுக்கு கூட போதாது என்று வேதனை தெரிவித்தனர். முழு சந்திர கிரகணம் வரும் 14ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவில் தோன்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோலி பண்டிகை என்று முதல் சந்திர கிரகணம் நிகழவுள்ளது. சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் தோன்றும். இதுவே ரத்த நிலவு என அழைக்கப்படுகிறது. மார்ச் 14 மற்றும் 15ஆம் தேதி இரவு நிகழும் இந்த முழு சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் சுமார் 65 நிமிடங்கள் பூமியின் நிழலால் முழுமையாக மூடப்பட்டிருக்கும் என்றும் வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் கிரகணம் முழுமையாக தெரியும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் உள்ள மக்கள் பகுதி கிரகணத்தை மட்டுமே காண முடியும் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தலில் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத டெல்லி பாஜக அரசை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது தலையில் எரிவாயு சிலிண்டரை ஏந்தியபடி ஆம் ஆத்மியினர் பாஜக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். அப்போது ஹோலி பண்டிகைக்குள் பெண்களுக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் மற்றும் இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி என்ன ஆயிற்று என அவர்கள் கேள்வி எழுப்பினர். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் ஹோலி ஊர்வலம் செல்லும் வழியில் உள்ள 10 மசூதிகள் தார்பாய்களால் மூடப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சம்பலில் மார்ச் 14ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி வரை இந்துக்கள் ஹோலியை கொண்டாடுவார்கள் என்றும் பின்னர் பிற்பகல் 2:30 மணிக்கு பிறகு முஸ்லிம்கள் தொழுகை நடத்துவார்கள் என்றும் மத தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் 10 மசூதிகளை தார்பாய்களால் மூடி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு வங்க பாஜக மாநில தலைவர் சுகாந்தா மஹிம்தூர் மற்றும் மாநில இணை பார்வையாளர் அமித் மால்வியா ஆகியோர் அடங்கிய குழு தேர்தல் ஆணையத்தை சந்தித்து அளித்த புகார் மனு அளித்தனர். அதில் மேற்கு வங்கத்தில் 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் வாக்காளர் பட்டியலை தணிக்கை செய்து திருத்துமாறும் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோல் பாஜக மீது திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் பட்டியல் விவகாரத்தில் 2 கட்சிகளும் மாறி மாறி பரஸ்பர குற்றச்சாட்டை கூறி வருகின்றனர். ரிஷப் பந்த் தங்கை திருமண விழாவில் தோனி, ரெய்னா குத்தாட்டம் போட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. டெல்லியை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்தின் தங்கை சாக்ஷி திருமணம் இன்று நடைபெற்றது. இதனையொட்டி நேற்று உத்தரகாண்ட் மாநிலம் முசோரியில் உள்ள நட்சத்திர விடுதியில் திருமண சடங்குகள் தொடங்கின. இதில் கிரிக்கெட் வீரர்கள் தோனி, சுரேஷ் ரெய்னா, ரவி சாஸ்திரி ஆகியோர் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் குத்தாட்டம் போட்டு உற்சாகமடைந்தனர். இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் போட்டியில் கோகோ கவுஃப் 4வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். பல முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள இந்தியன் வெல்ஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடந்து வருகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நடந்த 3வது சுற்று ஆட்டத்தில் முன்னணி வீராங்கனையான அமெரிக்காவின் கோகோ கவுஃப் கிரீஸின் மரிய சக்காரியுடன் மோதினார். இதில் 7-6 மற்றும் 6-2 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று கோகோ கவுஃப் 4வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். பாகிஸ்தானில் தீவிரவாதிகளால் ரயிலில் கடத்தப்பட்ட 155 பேர் மீட்கப்பட்ட நிலையில் பயங்கரவாதிகள் 27 பேரை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவெட்டாவில் இருந்து பெஷாவர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பயணியர் ரயிலை
அந்நாட்டை சேர்ந்த பலூச் விடுதலை படையை சேர்ந்த பயங்கரவாதிகள் கடத்தி சென்றனர். இதனையடுத்து அதில் பயணம் செய்த 182 பயணிகள் மட்டும் தீவிரவாதிகள் சிறைப்பிடித்ததைத் தொடர்ந்து அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் 27 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து 155 பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். ரஷ்யா ஒப்புக்கொண்டால் இந்த தருணத்தில் இருந்தே அமைதி ஏற்படும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு 30 நாட்கள் இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் தயாராக இருப்பதாகவும் இதனால் அந்நாட்டிற்கு நிறுத்தப்பட்ட ராணுவ உதவியை வாபஸ் பெறுவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அமெரிக்க அதிபருக்கு நன்றி தெரிவித்துள்ள ஜெலன்ஸ்கி, ரஷ்யா ஒப்புக்கொண்டால் இந்த தருணத்தில் இருந்தே அமைதி ஏற்படும் என்றும் அதற்கு ரஷ்யா தயாராக இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது என ஈரான் அதிபர் மசூத் தெரிவித்துள்ளார். ஈரான் அணுசக்தி தயாரிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்நாட்டு மீது பொருளாதார தடை விதித்திருந்தார். இந்நிலையில் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள ஈரான் அதிபர் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண முடியாமல் ஆதிக்கம் செலுத்துவதையே அமெரிக்கா நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மகேஷ் பாபு நடிக்கும் படத்தின் காட்சிகள் லீக்கான சம்பவத்தில் படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகராக இருக்கும் மகேஷ் பாபு தற்போது ராஜமௌலி இயக்கத்தில் SSMP 29 படத்தில் நடித்து வருகிறார். பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு வரும் இந்த படத்தின் படப்பிடிப்புகள் தற்போது ஒடிசாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. படத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் காட்சிகள் இணையத்தில் லீக் ஆகி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் குடும்பத்தினர் குறித்து இணையத்தில் அவதூறு கருத்து பரப்பிய நபருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. முதலமைச்சரின் குடும்பத்தினர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பரப்பியதாக தமிழரசன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடப் போவதில்லை என உத்தரவாத மனு தாக்கல் செய்ய தயாரா என கூறி தமிழரசன் ஜாமீன் கோரினார். மர்மர் திரைப்படம் நன்றாக இல்லை என்றால் படத்தை தியேட்டரில் நீக்கிவிடுவதாக அப்படத்தின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். SPK பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாக்கியுள்ள மர்மர் திரைப்படத்தின் வெற்றி விழா சென்னை பிரசாத் லேபில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மர்மர் படத்தின் இயக்குநர் ஹேம்நாத் நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இன்ஃபுளுயன்சர்களை வைத்து படம் குறித்த விமர்சனங்களை பரப்பவில்லை என்றும் பொதுமக்கள் படம் நன்றாக இல்லை என்று கூறினால் தியேட்டரில் இருந்து படத்தை நீக்கிவிடுவதாகவும் தெரிவித்தார்.